இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம்ப்பா. இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. சரிங்களா? அதை சுத்தம் பண்ணி அரிச்சு கழுவி காய வச்சு அப்புறம் முளை கட்டி அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் புடைச்சிட்டு அரைச்சு இப்போ கொண்டு வந்திருக்கோம். மாவை சலிச்சு மாவு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். சலிக்கும் போது ஒண்ணு கூட இதுல டஸ்ட் இல்லப்பா. நான் அங்கிட்டு வரதுக்குள்ளேயே அம்மா சலிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு டஸ்ட் கூட காரணம்னா நம்ம எல்லாமே ஃபர்ஸ்டே வந்து நம்ம புடைச்சு எடுத்துக்கோம்ல, அதனால டஸ்ட் எதுவுமே இல்லை, சுத்தமாயிடுச்சு. இப்ப ஒரு பொருள் நாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதை வந்து கொடுப்போமே. இப்ப இது வீடியோங்கிறதுனாலதான் இப்ப நாங்க வீடியோவா இதையும் போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப வந்துட்டு இப்ப தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு கொஞ்சம் பெருசா, அதனாலதான் சின்ன சின்ன வீடியோ எல்லாம் இதுல போடுறது கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, நம்ம நிக்கிறதுனால நிக்க மாட்டேங்குது, அதுல நிக்கவே நிக்காது, இதுல சுத்தமா நிக்க மாட்டேங்குது. இப்ப வந்து ஒரு 100 கிராம் அளவு ஊத்திக்கலாம். இது 50 கிராம். நீங்க தண்ணியில மாவை போட்டு அப்படியே கரைச்சிக்கலாம், சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரைச்சிட்டு அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன், போட்டு அப்படியே நல்லா கரைச்சிடலாம். கட்டியே வராது, ஆனா நீங்க வறுத்துட்டோம்ல அதனால கட்டி வராது. நான் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கரெக்டா ஒரு ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கோம். அடுப்பை கொஞ்சோண்டு ஸ்பீட் வச்சுட்டேன். அவ்வளவுதான், 2 நிமிஷம் தண்ணி சுட்டோன்னே இது கொதிச்சு வந்துடணும், அவ்வளவுதான் விஷயமே. பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க இன்னும் தண்ணியா வேணும்னாலும் தண்ணியா வச்சுக்கோங்க, இன்னும் திக்கா வேணும்னாலும் திக்கா வச்சுக்கோங்க. இது கட்டி கட்டுறதுன்னு நினைக்காதீங்க, நம்ம இப்படி சுட்டு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதுல எதுவுமே கட்டிலாம் கிடையவே கிடையாது. சரியா? அவ்வளவுதான்ப்பா, அதே எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டீங்கன்னா போதும். நீங்க இதுல சர்க்கரை போட்டுக்கிறதுனாலும் சர்க்கரை போட்டுக்கலாம், மோர் ஊற்றி சாப்பிட்றவங்களாலும் மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சில பேர் வந்து இந்த சுகர் இருக்கு, சர்க்கரை எல்லாம் செட் ஆகாது. முக்கியமா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அருமையா கொடுக்கலாம். நம்ம வந்து ராகி மால்ட்டுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம், இவ்வளவு நேரம் வரைக்கும் பார்த்து அரைச்சு கொண்டு வந்தோம். இப்ப இதுல ராகி பனானா மால்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாழைப்பழம், நேந்திரம் பழமோ இல்ல நேந்திரம் பழம் செவ்வாழைப்பழம் எதுவா இருந்தாலும் ஓகே தான். ஆனா அந்த பழத்தை நீங்க வந்து சும்மா காய வைக்க கூடாது. கொஞ்சம் வெந்நீர்ல போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கொலன்னு ஆயிராம அரை பழமா எடுத்து வெந்நீர்ல போட்டு அப்படியே அதுக்கப்புறம் கட் பண்ணி காய வச்சு சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். இதுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. சரி, ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான். நான் சில நேரம் மறந்துடுவேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நைட்டு கொஞ்சமே அலுப்புப்படாம நைட்டு கொஞ்சோண்டு இதை கிளறி வச்சுட்டு இதே மாதிரி கிண்டி வச்சுட்டு காலையில மோர் சின்ன வெங்காயமோட கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூழு சர்க்கரை போட்டு குடிச்சிங்கன்னா நீங்க அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியா எளிமையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.